தந்தை உடல் நலத்தில் கவனம், தாயார் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள், சொந்தங்கள் பாராட்டு வண்ணம், நம் வாழ்விலும் முற்றி வரத்துக்கு என்ன வழி? விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி 26/8/2024 முதல் 20/9/2024 வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத, அதாவது சுக்கிர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார். இந்த முறை கன்னி ராசியில் வீட்டிருக்கக்கூடிய காலமாக, அதாவது 26 நாட்கள் கன்னி ராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை, ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பற்றி விரிவாகமாகவும் நாம் கொடுத்துடணும். ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் 3 பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகவும், மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு 4 பாதங்களை கடக்கணும். அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய 2 பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்தி, அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன். நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா, அந்த வலுவிழந்து காணப்படுவதை கூட இந்த முறை வலுவிழந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, ஐயா மகர ராசிக்காரங்கள், ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கான பெயர்ச்சி என்று கூட சொல்லுவேன் ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், மற்றவருக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி சுகபோகத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலமாக, வல்லவை பெறக்கூடிய காலமாகும், வல்லமை செய்து செய்யக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெறும். நீங்கள் என்னென்ன நினைங்க, உங்களுடைய வாழ்விலும் இந்த துன்பம் என்பது நேராத வண்ணம். உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு கிட்டலை சுவாமி, இது வரைக்கும் எந்த பாக்கியமும் எனக்கு கிட்டலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பாக்கியம், அதாவது எனக்கு திருமணம் ஆகலை, குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு 26 நாட்கள் உகந்த காலமாக அமையப்பெறப் போகிறது. ஐயா உங்கள் வாழ்விலும் அந்த குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் பெறப்போறீங்க. தந்தையார் உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க உடல்நிலை பிரச்சனை வரும். குழந்தைய பேரு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறீர்கள். அதாவது இவங்களுக்காக நாம் உயர்ந்து கொண்டு எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சு ஐயா, டெஸ்ட் பேபிக்குனா போனால் எதனா செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இறைவனே தானாக தந்துடல போகிறான். இப்போதைக்கு நாம் தேடி தேடி போயிட்டு பணத்தை வீணாக செலவு பண்ணமில்ல, அந்த செலவீனங்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது வரைக்கும் எதுவுமே செட் ஆகலை சாமி, ஒவ்வொரு முறையும் வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கண்டிப்பாக கெட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறப் போகிறது. ரத்தம் சார்ந்த விஷயத்தில் இருந்து நோய் நொடிகள் இருந்தவங்களுக்கெல்லாம், இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கருத்து வேறுபாடோ, இந்த தூரத்தில் கம்யூனிகேஷனே எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் அவங்க நட்புக்கெல்லாம் பாராட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறப் போகிறது. இளைய சகோதரன் சகோதரி கருத்து வேறுபாடெல்லாம் நிலைவிருக்கும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாமல் நாமும் சண்டை போட்டு வெளியே வந்திருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு நாம் விலகிட்டு திருப்பியும் பழையபடி அந்த உறவுகள் சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல அமைப்பினை பெறப்போகிறோமா? கண்டிப்பாக பெறப்போகிறோம் சாமி. அதாவது இதுவரை இல்லாத ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய குழந்தை பேராகட்டும், திருமண தோஷங்களாகட்டும், எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய போகிறார் சுவாமி. மகர ராசிக்கு இது ஒரு உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை, இந்த 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் அங்கே நீச்சகதி பெற்று குரு பகவானுடைய பார்வை பெறுவதும், செவ்வாயுடைய பார்வை பெற்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 9ஆம் இடத்துல ராஜயோகம் பெற்று உச்ச பலாபலம் என்று கூட சொல்லுவேன். இது வரைக்கும் நீச்ச பலாபலம் தான் அனுபவிச்சிருந்தோம். ஒவ்வொரு முறையும் இந்த முறை உச்ச பலாபலனை நாமளே அனுபவிக்க போகிறோம் ஐயா. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாகவும், கேட்டது கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்க போது. இந்த 26 நாட்கள் உங்களுக்கு வேறு லெவல் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐயா நல்ல மகர ராசிக்காரங்க, நீங்கள் பெரிய லெவலில் தான் வரப்போகிறீங்கன்றதுக்கு இதுவே உகந்த காலம் ஐயா. திருமண தோஷங்களோ தடைகளோ ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி அடைய போகுது. தொழிலில் இது வரைக்கும் தொழில் என்னால் சரியாகவே செய்ய முடியல, கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக ஏற்று காத்துட்ருக்கின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஜாக்பாட்டாக அடித்து அந்த வேலையில் நாம் போய் ஜாயின் பண்ணிவிடுவோம். தொழில் மாற்றங்கள், குணமாற்றங்கள் என்று சொல்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு மாறப்போகுது. இது வரைக்கும் அடிமை தொழிலே செஞ்சிட்ருக்கையா, நான் சொந்த தொழில் செய்ய முடியாதான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் அமையப்போகுது ஐயா. என்னென்ன உங்களுக்கு பாக்கியம் பெறணும் சொல்லுமே, எல்லாத்தையும் கொடுக்க போகிறான் சாமி இந்த சுக்கிர பெயர்ச்சியில். உங்களுக்கு
வேலை இல்லையா, வேலை கிடைக்க போகுது. நாம் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கலாமா, வேலையெல்லாம் விட்டுட்டு ஐயா நாம் போதும் அடிமையெல்லாம் வேலை செஞ்சதெல்லாம் சொந்தமாக நான் செய்ய போகிறேன் சுவாமின்றவங்களுக்கு திருப்பி சொந்தமாக பிஸ்னஸ் கொடுக்க போகிறார். நல்ல தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. எப்படி தான் பணம் வரப்போதே தெரியல சுவாமி. உங்கள் வாழ்வில் இனிமேல் இன்பம் என்று சொன்னால் அது மகர ராசிக்கு மட்டுமே. இந்த 26 நாட்கள் சுகபோகத்தை அனுபவிக்கிற காலமாக இறைவனே தானாக தந்திரக்கூடிய காலம். மனதில் இருந்து வந்த பிரச்சனை, மனதில் இருந்து வந்த தோன்றி வந்த எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை எல்லாம் விலகி வெளியே வரப்போறணும். மகர ராசிக்காரங்க இனிமேல் தாழ்வு மனப்பான்மை என்பது இனிமேல் கிடையாது. ஏற்கனவே அவங்க நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை தான். யாரானா இருக்கட்டும், அவங்க எதனா அண்மையாவது இருக்கட்டும், பெற்ற மகனாக இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் தவறுனா தவறாக தான் பேசுவாங்க. நீ தவறு தான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உடையவர்கள். எதுவானா இருக்கட்டும், அப்புறம் வர பிரச்சனை எதுவாகனா இருக்கட்டும், அவங்களை அப்போவே பேருக்கு நேராக பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். உயர்ந்த உள்ளத்தையும் நல்ல தன்னிடத்தையும் பெற்றவர்கள். அவங்க என்னன்னா இருக்கட்டும் ஐயா, அவங்க வாழ்வில் எதனா இருக்கட்டும், அவங்க வாழ்வில் புதிய இந்த ஜாக்பாட் என்று சொன்னால் இந்த சுக்கிர பெயர்ச்சி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலம் இனிமையான காலமாக அமையப்போகுது. நாம் ஏதோ சைடில் ஒரு பிஸ்னஸாவது பண்ண போகிறோம் சாமி, சொந்த தொழில் நம்மளுக்கு செய்யக்கூடிய காலமாக வரதான் போது இந்த சுக்கிர பெயர்ச்சியில். ஏன்னா அவரே தான் நம்மளுக்கு 5ஆம் அதிபதியும், அவர் தான் நம்மளுக்கு 5ஆம் அதிபதியே தான். அதனால் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை சாமி. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் லக்ஷ்மி கடாட்சமோ இனிமேல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம்தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் 9ஆம் இடத்துல சென்று நீச்சகதி வெற்றி நீச்ச பங்கத்தையும் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் பெறுவது என்பது பெரிய முன்னேற்றம் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜயோகமாக தான் உங்களுக்கு மாறப்போகுது. பெரிய பாக்கியமே பெற போகிறீங்க. ஏன்னா அவர் 10ஆம் அதிபதி வேற. அதனால் தொழில் வளம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் புதிய தொழிலை நாம் தொடங்குற மாதிரியோ, நம்ம பேரில் இல்லைனா கூட வேற ஆள் பழை வச்சு நாம் அந்த பிஸ்னஸ் செய்கிற மாதிரியே நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை மகர ராசிக்கு 26 நாட்கள். குழந்தை பேர் இல்லையா, குழந்தை பேர் கிட்ட போகுது. திருமணம் நடக்கலையா, திருமண பாக்கியம் கிட்ட போதையா, என்ன நட்சத்திரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இது தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக. சுக்கிரன் தான் காலகனே, அந்த களத்திரக்காரகன் நல்ல முழுமை பெற்றாலே போதும். அவள் எல்லாம் திடீர் திருமணத்தை கூட தசாபுத்தி தாண்டி கூட சில நேரத்தில் நடைபெறும் சுவாமி. இதெல்லாம் எப்படி நடந்தது? காதல் எண்ணங்கள் திருமணமும் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல அமைப்பினை மகர ராசிக்காரங்க பெற போகிறாங்க. உயர்ந்த நோக்கத்தோடையும் உயர்ந்த செயல்களை செய்யக்கூடிய எண்ணத்தை பெற போகிறாங்க. உடல்நலத்தில் பெரியவங்களுடைய உடல்நலத்தில் மட்டும் தந்தையார் உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்குங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அதாவது சுக்கிர ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வருகின்ற 6 to 7 சுக்கிர ஓரை பூஜை அறையில் அமர்ந்திருந்து சுக்கிர பகவானையோ அல்லது அந்த வள்ளி தேவியானை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானையோ, சிவன் பார்வதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய காலமாகவோ, அல்லது லக்ஷ்மி நரசிம்மரையோ லக்ஷ்மி நாராயணையோ வழிபட, விநாயகப் பெருமானையும் அந்த லக்ஷ்மியும் சரஸ்வதி தேவி வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்படுது. நன்றி, வணக்கம்.